அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன், குரு பெயர்ச்சி பலன், இந்த பதிவில் பலன்கள் காண்போம். வருகின்ற சித்திரை மாதம் 9ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி செவ்வாய் பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். இந்த 2 கிரக பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்கள் தொழில் வேலையில் வருமானம் பெற இந்த பரிகாரங்கள், எளிய பரிகாரம் செய்யுங்க. உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் வரும். தடை தாமத நிலை மிதுன ராசிக்காரர்களுக்கு அகலும். இந்த பரிகாரம் முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு பரிகாரம். நம்முடைய வீட்டில் தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமணம், வேலை இல்லாத நிலை, அதிக கடன், அதிக கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்தாலே போதும். பல கோயிலுக்கு போய் நேர காலங்களை வீணடித்து நிறைய செலவுகள் செய்து நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பலாகவே இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் சித்திரை மாதமே இந்த பரிகாரம் செய்யுங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் பலன் கிடைக்கும். எல்லா இடங்களிலும், கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி, அரச மரத்தடியில் விநாயகர் பெருமான் இருப்பார். அரச மரத்தடியில் தான் விநாயகர் ஆற்றங்கரையாக இருந்தாலும் சரி, குளக்கரையாக இருந்தாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, நடு ஊரில் நடுமத்தியில் இருந்தாலும் சரி, அரச மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார். ஒரு குடம் நீர் எடுத்து அரச மரத்தடியில் காலையில் 6 மணிக்குள், மாலை 6 மணிக்குள் அரச மரத்தடி வேருக்கு ஒரு குடம் நீர் ஊற்றி பிள்ளையாருக்கு பூ, பழம், தேங்காய், ஊதுபத்தி, கற்பூரம் வைத்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பிள்ளையாரை வழிபட்டுவிட்டு 9 நவகிரகங்கள், அதில் 7 நவகிரகங்கள் வலப்புறமாகவும் 2 நவகிரகங்கள் இடப்புறமாகவும் சஞ்சாரம் செய்வார்கள். விநாயகரையும் ஆலமரத்தையும் வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் சுற்றி வர வேண்டும். வாரத்தில் 7 நாட்கள் உண்டு. 7 நாளும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும். திங்கட்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் வீட்டில் மங்கள காரியங்கள், எந்த தடையும் இல்லாமல் சுப மங்கள காரியங்கள் நடக்கும். செவ்வாய்க்கிழமை அரச மரத்தை வலம் வந்தால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் நீங்கும். அண்ணன் தம்பி ஒற்றுமை ஏற்படும். நிலபுல சொத்துக்கள் வழியில் வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு தீரும். வீடு, மனை, நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். புதன்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் வியாபாரம் செழிக்கும். வேலை தொழில் நன்றாக இருக்கும். சுய புத்தி வேலை செய்யும். தாய் மாமன் வழி நன்மை உண்டு. புரோக்கர், கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் நல்ல நிலையில் இருக்கும். வியாழக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். தடைபட்ட கல்வி தொடரலாம். குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல புத்திர பேறு உண்டாகும். காலாகாலத்தில் திருமணம் நடக்கும். வெள்ளிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வந்தால் நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும், ஆடம்பர வாழ்க்கையும், உங்களுடைய ஆசைகள் அனைத்து நிறைவேறும். சகல சௌபாக்கியங்களையும் வெள்ளிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது பெற்றுக்கொள்ளலாம். சனிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் உண்டு. நல்ல வேலை, நல்ல தொழில் அமையும். சனிக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை சுற்றி வரும்போது தீராத நோய் நொடி தொந்தரவுகள் தீரும். அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. தந்தை வழியில் ஆதரவு உண்டு. தந்தை வழி சித்தப்பா, பெரியப்பாவிடம் நல்ல ஒற்றுமை ஏற்படும். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். வாரத்தில் 7 நாட்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ காலை அல்லது மாலை இந்த 2 நேரங்களில் ஒரு குடம் நீர் கொண்டு போய் அரச மரத்து வேரடியில் ஊற்றி விநாயகருக்கு பூ, பழம், தேங்காய் வைத்து
விநாயகரை கும்பிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 7 சுற்று வலப்புறமாகவும் 2 சுற்று இடப்புறமாகவும் சுற்றி வாருங்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும். நல்ல வேலை, நல்ல தொழில் அமைத்து நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், எளிமையான பரிகாரத்தின் மூலம் தடை தாமதம் நீங்கும். மும்மூர்த்திகள் வாசம் செய்யக்கூடிய மரம் தான் அரச மரம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் அரச மரத்தடியில்தான் பிள்ளையார் அமர்ந்திருப்பார். இந்த ஓராண்டு காலம் மிதுன ராசி என்பவர்கள் பிள்ளையாரை வழிபடுங்க. அரச மரத்தை சுற்றி வாருங்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் நிவர்த்தி செய்து தருவார். பிள்ளையாரே உங்களுக்கு முதல் முழு கடவுளாக இருப்பார். சித்திரை மாதம் 9ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பகவான் வருகிறார். கடந்த 45 நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார். எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து தோஷத்தில் சஞ்சாரம் செய்வார். மிதுன ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் லாபஸ்தானத்திற்கும் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையலாம். வேலை விஷயமா, தொழில் விஷயமா இடமாற்றங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு மிதுன ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை மிதுன ராசியின் மேல் விழுகிறது. மங்களக்காரகன் மிதுன ராசியை பாரி செய்யும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம், வரன் செட் ஆகும். வீட்டில் கிரக பிரவேசம், பூமி பூஜை, சுப காரியங்கள் செய்யக்கூடிய, மங்கள காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம். கடன் காட்சி, பங்காளி, அண்ணன் தம்பியிடம் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கரிச்சுன்னா அதெல்லாம் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை சுகஸ்தானமான 4வது வீட்டின் மேல் விழுகிறது. வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வழியாக பிரச்சனையில் இருந்தால் அதெல்லாம் தீரும். சில பேர் வீடு கட்டலாம். ஒரு சிலர் வீடு வாங்கணும், நிலபுல சொத்துக்கள் வாங்கணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கியா வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். ஏன்னா கேதுவாய் செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பாம்பு கடி, விஷக்கடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு பிள்ளைகளை அதட்டாதீர்கள், பிள்ளைகளை அடிக்காதீர்கள். அவங்க போக்கில் அவங்கள விடுங்க. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் தீர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய ஒரு 38 நாட்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. 5ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம், மருத்துவத்தின் மூலம், செலவுகள் மூலம் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுன ராசிக்கு 12வது வீடு விரயஸ்தானம். தனக்காரகன், புத்திரக்காரகன் 12வது வீட்டில் அமரும்போது மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். பாதகாதிபதி 12வது வீட்டில் மறையும் போது கெட்டவன் கெட்டால் கிட்டும் ராஜயோகம் என்று ஜோதிட விதி உண்டு. மிதுன ராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதமே சில பேர் வீடு கட்ட ஆரம்பிப்பீர்கள். நிலபுல சொத்துக்கள் வழியாக ஏற்பட்ட சட்ட சிக்கல்லாம் தீர்க்கிறதுக்கு வழியை பார்ப்பீர்கள். அண்ணன் தம்பி பங்காளிகள் ஒற்றுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதம் மிதுன ராசி என்பதற்கு காட்டுகிறது. குருபகவானுடைய 5ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழுகிறது. மிதுன ராசிக்கு சுகஸ்தானம். தாயார், வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆடு, மாடு, கால்நடை, கோழி இந்த 4வது வீட்டை குறிக்கும் போது உங்களுடைய சுக வேதனை தீரும்.
நல்ல இருப்பிடம், நல்ல வண்டி வாகனங்களுக்கு வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் சுப செலவாக குருபகான் ஏற்படுத்த போகிறார். குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை 6வது வீட்டின் மேல் விழுகிறது. சத்ரு, பகை, நோய், எதிரி, கடன் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் ஒரு சிலர் எதிர்பார்க்கலாம். குருபகானுடைய 9ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. கடனை கட்டலாம். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும். கூடுதலாக கஷ்டப்பட்டு அதிக உழைப்பின் மூலம் உங்களுடைய கடன் காட்சிகளை கட்டி விடுவீர்கள். அசிங்க அகுமான தொந்தரவுகளிலிருந்து மிதுன ராசி என்பவர்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 12வது வீட்டிலே தொழில்காரகன் அமர்ந்திருக்கும் போது வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். இடம் மாறி சென்றாலும் உங்களுக்கு நற்பலன்கள் இந்த சித்திரை 18க்கு பிறகு மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.